வார்த்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதல் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may eat in remembrance of the blood of thy Son, and which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 63. So Psalm chapter 60 to verse 1 to 12. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். To chief musicians, to the Judah Divan, Psalms of the David. Surely my soul waiting upon God, from him commit my salvation. வசனம் 2. அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be greatly moved. வசனம் 3.
நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் எதுவரைக்கும் சங்கரிக்கப்படுவீர்கள்? சாய்ந்த மதிலுக்கு இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். How long will he imagine mischief against a man? He shall be and shall in all of you, as a bowing will shall he be, and as a true-getting fence finish. வசனம்னால் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வயிறினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலேயே சபிக்கிறார்கள். சேலா. They only console to the cast him down from is an excellency. They delight in lace, they and bless with air and mouth and but they curse inwardly. ஷேலா. வசனம் 5. என் ஆத்துமாவோ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul wait, though only upon God, for my excellent acceptation is from him. வசனம் 6. அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be moved. வசனம் 7. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. In my God is my salvation and my glory, the rock of my strength and my refuge is in God. வசனம் 8. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. Trust in him at all times. He people pour out your heart before him. God is a refuge for you. சேலா. வசனம் 9. கீழ் மக்கள் மாயை மேன்மக்கள் பொய்மைமே தராசியிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோருமே மாயிலும் லேசானவர்கள். Surely man of low degrees arrogantly, and man of the high degrees hardly to be laid in this balance. They are that altogether lighter than 20. வசனம் 10. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள், ஐஸ்வர்யமும் விருத்தியினால் இருதயத்தை அதன் மேலே வைக்காதீங்கள். Trust not in the opposition, and become not and vain in the robbery. Even rich increase, set not your heart upon them. வசனம் 11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டாம் தரம் கெட்டு இருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதை God hate and speak, and once peace have I heard this, that and power belong get unto God. வசனம் 12. கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். Also unto thee, O Lord, belong mercy, for thou and reendrest to every man according to this work.